ஸோ இதில் பாருங்க, நியூட்டனினுடைய இரண்டாவது விதி. நியூட்டனின் இரண்டாவது விதி சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம ஓ லெவலில் பார்த்துருப்போம். ரெண்டாவது விதி நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த நியூட்டனின் இரண்டாவது விதியை பயன்படுத்தி தான் F = ma அப்படிங்கிற நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு சமன்பாடை நிறுவி எடுத்து அதை அடிக்கடி நிறைய கேள்விகளுக்கு யூஸ் பண்ணும். ஸோ நியூட்டனினுடைய இரண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னா, உந்தமாற்று வீதமானது அதில் தொழிற்படும் விசைக்கு நேர்விகித சமன். நிறைய பேருக்கு இந்த உந்தமாற்று வீதம் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு என்ன அப்படிங்கிறது சரியா தெரிஞ்சிருக்காது. இதே மாதிரி உந்தமாற்று வீதம், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம நேர்கோட்டு இயக்கம் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் சுழற்சி இயக்கம் படிச்சிருப்போம். அந்த பாடங்கள்ல வேகமாற்ற வீதம் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணி படிச்சிருப்போம். வேகமாற்ற வீதம் பாருங்க, வேகமாற்ற வீதம் அப்படின்னு சொல்றது பாருங்க, ஆரம்பத்துல ஒரு பொருளானது ஏங்கிற தானத்துல இருக்கு. ஏங்கிற தானத்துல காணப்படுறப்ப இதனுடைய வேகம் u அப்படின்னு வச்சுக்கோம், திணிவு m அப்படின்னு போடுவோம். இப்ப இந்த துணிக்கையானது t நேரத்திற்கு இயங்கி bங்கிற ஒரு தானத்தை அடையுது. bங்கிற தானத்துல இந்த துணிக்கை இருக்கிறப்ப அதனுடைய வேகம் v ஆகவும் அது திணிவு மாறாது, ஆகவே m அப்படின்னு காணப்படும். இப்ப இந்த இடத்துல வேகமாற்றம்னு சொல்றது இறுதி வேகத்துல இருந்து ஆரம்ப வேகத்தை கழிக்கிறது தான் சொல்றது வேகமாற்றம். ஆகவே இறுதி வேகம் v, ஆரம்ப வேகம் u, இதைத்தான் சொல்றது வேகமாற்றம். சோ அப்ப வேகமாற்ற வீதம் அப்படின்னு சொல்றது இந்த வேகமாற்றத்திற்கு எடுத்த நேரத்தால வகுக்கிறப்ப பெறப்படக்கூடியதான் சொல்றது வேகமாற்ற வீதம். ஆகவே நமக்கு தெரியும் வேகமாற்று வீதத்தை என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்மூடுகள் அப்படின்னு நேர்கோட்டு இயக்கத்துல சொல்லுவோம். இதே மாதிரி தான் உந்தமாற்று வீதம் அப்படின்னு சொல்றது ஆரம்பத்துல A அப்படிங்கிற இந்த தானத்துல காணப்படுறப்ப இந்த பொருளுக்கு ஒரு உந்தம் ஒன்று இருக்கும். உந்தம் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும் திணிவினதும் வேகத்தினதும் பெருக்கத்தை தான் சொல்லுவோம் உந்தம் அப்படின்னு. ஆகவே ஏங்கிற தானத்துல இருக்கிறப்ப இந்த பொருளினுடைய உந்தம், அதனுடைய திணிவு m, வேகம் u, ஆகவே m into u அப்படின்னு வரும். இதே இந்த பொருள் bங்கிற தானத்துல இருக்கிறப்ப இந்த தானத்துல உள்ள உந்தம் m into v அப்படின்னு இருக்கும். ஆகவே a தானத்துல இருக்கிறப்ப mu அப்படிங்கிற உந்தம் காணப்படுது, bங்கிற தானத்துக்கு வரப்ப mv அப்படிங்கிற உந்தம் ஒன்று காணப்படுது. உந்தமாற்ற வீதம், உந்தமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உந்தமாற்றம், அதாவது இறுதி உந்தத்திலிருந்து ஆரம்ப உந்தத்தை கழிக்கிறத தான் சொல்லுவாங்க உந்தமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இறுதி உந்தம் வரும் mv மைனஸ் ஆரம்ப உந்தம் வரும் mu, ஆகவே இதைத்தான் சொல்றது உந்தமாற்றம். உந்தமாற்ற வீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீதம் அப்படின்னு என்ன செய்வோம்னா இந்த மேல உள்ள இந்த இயக்கத்துல வேக மாற்றத்தை நேரத்தால வகுக்கிறப்ப வேகமாற்ற வீதம் வரும். அதே மாதிரி உந்த மாற்றத்தை அதற்கெடுத்த நேரத்தால வகுத்தமா இருந்தா அதைத்தான் சொல்றது உந்தமாற்ற வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உந்தமாற்ற வீதமானது அதில் தொழிற்படும் விசைக்கு நேர்வீத சமன். அதாவது ஒரு பொருள் ஒரு தானத்திலிருந்து இயங்கணுமா இருந்தா அந்த பொருளுக்கு நம்ம கட்டாயம் விசை ஒன்று பிரயோகிக்கணும். அந்த விசைக்கு நேர்விகித சமன் அப்படின்னு சொல்றாங்க. நேர்விகித தொடர்பு அப்படின்னு சொல்றது இந்த பக்கம் எந்த அளவா எவ்வளவால அதிகரிக்குதோ அதே அளவால இந்த பக்கம் என்ன செய்யும், அதிகரிக்கும். இது சமன் இல்ல நேர்விகித தொடர்பு. உதாரணமா 2 நேர்விகிதம் 6 அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப இந்த 2 மடங்கால் அதிகரிச்சா 4ன்னு வரும். இந்த பக்கம் 2 மடங்கால் அதிகரிச்சா இந்த பக்கம் என்ன செய்யும், அதே 2 மடங்கால அதிகரிக்கும். இதுதான் சொல்றது நேர்விகித தொடர்பு அப்படின்னு சொல்றது. ஆகவே 2 மடங்கால அதிகரிச்சா 6 2 12 அப்படின்னு வரும். இது சமன் இல்ல, 4 12 சமன் இல்ல. இந்த பக்கம் எத்தனை அலகால அதிகரிக்குதோ அதே அலகால இந்த பக்கம் என்ன செய்யும், அதிகரிக்கும். சோ நியூட்டன் என்ன சொல்றாருன்னா உந்தமாற்ற வீதமானது அது தொழிற்படும் விசைக்கு, இந்த பொருள் இயங்கணுமா இருந்தா ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கணும், இந்த விசைக்கு நேர்விகித சமன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பக்கம் எத்தனை அலகால அதிகரிக்குதோ அதே அலகால அந்த விசையம் என்ன செய்யும், அதிகரிக்கும். இப்ப இந்த சமன்பாடுல இருந்து பாருங்க, இது ரெண்டுலையும் m பொதுவா இருக்கு. இந்த m பொதுவா எடுத்தமா இருந்தா v மைனஸ் u over t அப்படின்னு வரும். இது நேர்விகிதம் f ஆக இருக்கும். இப்ப v மைனஸ் u over t, இதுக்கு பதிலா நம்ம ஆர்மூடுகளை பிரதியிட்டுக்கலாம். ஆகவே
எஃப் முன்னுக்கு எழுதுறேன் நான், நேர் விகிதம் ஆல்ரெடி m ஒன்று இருக்கு, v மைனஸ் யூஓடிக்கு பதிலா ஏவை பிரதியிடும். சரிதானே? இப்ப பாருங்க, f நேர் விகிதம் m இன்டூ ஏ. நேர் விகித தொடர்பை வச்சு நம்ம வினாக்களை செய்யறது கஷ்டம். ஆகவே இதை ஒரு சமன்பாடா மாத்தணும். நேர்விகித தொடர்பை சமன்பாடா மாத்தணுமா இருந்தா இந்த நேர்விகித தொடர்புல ஒரு மாறிலி ஒண்ணு சேர்க்கணும். அந்த மாறிலி f சமன் k இன்டூ ma. சோ பரிசோதனை முடிவுகள்ல இருந்து இந்த மாறிலி எவ்வளோனா 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆகவே f சமன் m இன்டூ a. இவ்வாறுதான் இந்த நியூட்டனுடைய இரண்டாவது விதியை பயன்படுத்தி f சமன் m இன்டூ a இந்த சமன்பாடு பெறப்பட்டது. அப்ப இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், உந்த மாற்ற வீதம்னா என்ன அப்படிங்கறத தெளிவா விளக்கணும். உந்த மாற்ற வீதம்னு சொல்றது ஆரம்பத்துல ஒரு உந்தம் ஒன்று காணப்படும், இறுதியில ஒரு உந்தம் ஒன்று காணப்படும். இறுதி உந்தத்துல இருந்து ஆரம்ப உந்தத்தை கழிக்கிற நேரம் உந்த மாற்றம் வரும். உந்த மாற்றத்தை நேரத்தால வகுக்கிறப்ப உந்த மாற்ற வீதம் அப்படிங்கிற ஒரு கணியம் பெறப்படும். இந்த உந்த மாற்ற வீதமானது இதில் தொழிற்படும் விசைக்கு, இந்த பொருள் இயங்கணுமா இருந்தா கட்டாயம் அதுல ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கணும், அந்த விசைக்கு நேர் விகித சமனாக இருக்கும். இந்த தொடர்பை பயன்படுத்தி இவ்வாறுதான் f சமன் ma பெறப்பட்டது.